அன்பார்ந்த யூடியூப் நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் கவிக்குடிமகன் அண்ணாமலையின் வணக்கம். இன்று நேயர்களாகிய உங்களுக்கு நான் வழங்கப் போகும் கவிதையின் தலைப்பு, காற்றே நீயும் ஒரு உறவினனோ என்பதாகும். நான் குடியிருக்கும் வீட்டின் மொட்டை மாடியில் முன் இரவு நேரங்களில் சற்று ஓய்வு எடுப்பதற்காக கயிற்றுக்கட்டிலில் அமர்ந்தவாறு காற்று வரும் என்று எதிர்பார்த்து இருந்து கொண்டிருப்பேன். பல நாட்கள் காற்று நன்றாக வீசும். அது என் உடலுக்கும் உள்ளத்திற்கும் நல்ல ஒரு குளிர்ச்சியையும் நல்ல ஒரு இதத்தையும் ஏற்படுத்தும். அந்த மென்மையான காற்றை அனுபவித்தவாறு நான் சற்று நேரம் அங்கு பொழுதுபோக்குவேன். பல நாட்கள் காற்று நன்றாக வீசும். ஆனால் ஒரு சில நாட்களில் காற்றே வராது. அப்பொழுது எனக்கு மனம் சற்று ஏமாற்றமடையும். இன்று ஏன் இந்த காற்று வரவில்லை? நேற்று வந்த இந்த காற்று இன்று ஏன் வரவில்லை? இந்த கவியிடம் என்ன இருக்கிறது? இவருக்காக நாம் ஏன் செல்ல வேண்டும் என்று அந்த காற்று நினைத்து விட்டதோ என்று தெரியவில்லை. ஆனால் இந்த வானம் இருக்கிறதே, அது எப்போதும் என்னை கைவிட்டதில்லை. எந்நிலையிலும் எவ்விடத்தும் என்னை முழுமையாக எப்போதும் இந்த வானம் அணைத்திருக்கும். இந்த வானத்தை பார்த்தபடி நான் சிந்தித்து கொண்டிருப்பேன். அதன் விளைவாக பல கவிதைகள் என் மனதில் உதிக்கும். அதை பல தடவைகளில் உங்களுக்கு இந்த சேனலின் மூலமாக நான் வழங்கியிருக்கிறேன். அதுபோல இன்று நான் வழங்கப் போகும் கவிதையின் தலைப்பு, காற்றே நீயும் ஒரு உறவினனோ என்பதாகும். காற்று ஏன் இன்று மட்டும் வீசவில்லை? நேற்று வீசியது, இன்று மட்டும் ஏன் அந்த காற்று வரவில்லை? ஆனால் வானம் எப்போதும் என்னை தழுவி நிற்கிறது என்ற கருத்திலே இந்த வெண்பாவை எழுதினேன். அதை இப்பொழுது உங்களுக்கு வாசிக்கின்றேன். வருவாய் என நான் பெருவெளி பார்த்தேன், பொருளாய் என்னை நீ கருதாய். வருவாய் இருந்தால் வரும் உறவாய் ஆனாயோ காற்றே, விருந்தாய் அணையும் விசும்பு. விசும்பு என்றால் வானம். வருவாய் என நான் பெருவெளி பார்த்தேன். நீ வருவாய் என்று எதிர்பார்த்து அமர்ந்திருந்தேன். பொருளாய் என்னை நீ கருதாய். காற்றே, என்னை ஒரு பொருட்டாக நீ மதிக்கவில்லையோ? வருவாய், வருமானம். வருமானம் இருந்தால் வருகின்ற உறவுகளைப் போல, நம்மளிடம் காசு இருந்தால், பணம் இருந்தால், நம்மளிடம் நல்ல பொருளாதாரம் இருந்தால் இந்த உறவுக்காரர்களெல்லாம் வந்து பார்ப்பார்கள். அது இல்லாது போனால் அவர்கள் பாராது போய்விடுவார்கள். அப்படி இந்த காற்றும் வருவாய் இருந்தால் வரும் உறவாய் ஆனாயோ என்று காற்றை பார்த்து நான் கேட்கின்றேன். விருந்தாய் அணையும் விசும்பு. எனக்கு என்றும் காற்றை போல் என்னை புறக்கணிக்காமல் இந்த விசும்பு, இந்த வானம் என்னை எப்போதும் எவ்விடத்தும் எந்நிலையிலும் எங்கு சென்றாலும் எந்த தேசத்துக்கு சென்றாலும் என்னை அணைத்தபடியே இருக்கும். இந்த வானத்தின் பால் ஒரு நன்றி செலுத்துவதாகவும்
இந்த காற்றின் மீது எனக்கு ஏற்பட்ட ஆதங்கத்தை வெளிப்படுத்துவதாகவும் அமைவதாக இந்த வெண்பாவை எழுதினேன். இது ஒரு நேரிசை வெண்பா. இதை மறுபடி வாசிக்கின்றேன். வருவாய் என நான் பெருவெளி பார்த்தேன், பொருளாய் என்னை நீ கருதாய். வருவாய் இருந்தால் வரும் உறவாய் ஆனாயோ, காற்றே விருந்தாய் அணையும் விசும்பு. இந்த கவிதை உங்களுக்கு பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், கமெண்ட் செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள். நன்றி, வணக்கம். விடைபெறுகிறேன். கவிக்குடி மகன் அண்ணாமலை.